ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் டு கோட்மேக்ஸ் டெக்னாலஜி. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜாங்கோவில் எப்படி ஒரு ஜேடபிள்யூடி ஆத் பண்ணுறது அப்படின்றத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் வெப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஆப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸும் இப்போ வரும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க guys. And நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். கைஸ் நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு ஜாங்கோ அதாவது ஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்கில் ஒரு ஜேடபிள்யூடி ஆத் எப்படி பண்ணுறது அப்படி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்ததுனால நம்ம வந்து இந்த வீடியோ போட்டாச்சு. ஓகேவா? அண்ட் இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு சிம்பிள் இது மாதிரி தான். நம்ம வந்து ஒரு கஸ்டமைஸ்டாக பண்ணாமல் ஆல்ரெடி உள்ள ஒரு லைப்ரரி ஓகேவா அதை யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளாக வந்து ஜேடபிள்யூடி அதை பண்ண போகிறோம் இதில். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து நான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து நான் அந்த ப்ராஜெக்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கலாம். ஸோ இனிஷியல் செட்டப்லாம் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து செட்டிங்ஸ் மாடியூலில் போயிட்டு எப்பயும் போல் நான் வந்து நம்மளோட ஆப் என்ன நேமோ அது கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஆப்புக்கு என்ன பண்ணிக்கேன்னா ஏபிஐ அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணிக்கேன். ஓகேவா? ஸோ அதை நான் வந்து கொடுத்துட்றேன். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம ஜாங்கோ ரெஸ்ட்டு தானே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து ரெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ ரெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ண போகிறனால நம்ம ரெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொன்ன மாதிரி அந்த இதை இன்ஸ்டால் பண்ண வேண்டியதான். ஸோ அதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து ஜாங்கோ ரெஸ்ட் ஜேடபிள்யூடி ஆத்துன்னு போட்டிங்கன்னா இங்கே சிம்பிள் ஜேடபிள்யூடின்னு இருக்கா. ஸோ இந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டாக்குமெண்டேஷன்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க எல்லாம் எப்படி பண்ணணும் என்ன அப்படின்றத. அண்ட் நீங்கள் வந்து இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பிப் கமாண்ட் யூஸ் பண்ணி ஜாங்கோ ரெஸ்ட் ஜேடபிள்யூடி ஆத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு சில கான்ஃபிகரேஷன் செட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ரெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதை அப்படியே காப்பி பண்ணி நம்மளோட செட்டிங்ஸில் வந்து ஆட் பண்ணணும். ஓகேவா? சரி ஓகே. ஸோ இது வந்து எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இதில் வந்து இந்த டிஃபால்ட் அத்தன்டிகேஷன் கிளாஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா டிஃபால்ட்டாக அத்தன்டிகேஷன் செட்டப் பண்ணிக்கும். ஓகேவா? நம்ம வந்து லைக் நம்ம நோட் ஜேஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டோக்கனும் வெரிஃபைடா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு ரவுட்டு க்ரியேட் பண்ணி அதில் வந்து அந்த இதை கால் பண்ணி நம்ம செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து ஒவ்வொரு டேட்டாவை வந்து இது பண்ணுவோம். ஓகேவா? பட் இது அதுக்கு வந்து நம்ம இங்கே பண்ண தேவையில்லை. ஏன்னா வந்து இந்த ஜேடபிள்யூடி அப்படின்ற ஒரு பேக்கேஜுக்குள்ளேயே அந்த இது எல்லாமே இருக்குது. நம்ம சிம்பிளாக இந்த இதை ஆட் பண்ணுற மூலியமாகவே நம்மளால் இது பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் அந்த இது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரவுட். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ரவுட்டையுமே வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ஓகேவா? அண்ட் இதை வந்து யூஆர்எல்ல பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா? அண்டு நெக்ஸ்ட் வந்து இதையும் ஓகே. அண்ட் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரவுட் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏபிஐ டோக்கன் அப்படின்ற ரவுட்டு அண்ட் ஏபிஐ டோக்கன் ரெஃப்ரெஷ் அப்படின்ற ஒரு ரவுட்டு. ஸோ இந்த டோக்கன் அப்படின்ற ரவுட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு டோக்கன் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு ரவுட். ஓகேவா? லைக் எப்படின்னா ஒரு லாகின் ரவுட்டுன்னு கூட சொல்லிக்கலாம். ஓகேவா? நம்ம யூசரோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து இந்த ரவுட்டுக்கு வந்து நம்ம கொடுக்குற மூலயமா இது வந்து டோக்கனை ஜென்ரேட் பண்ணி நம்ம கொடுக்கும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த ரவுட்டு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரெஃப்ரெஷ் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம ஒரு லிமிட் செட் பண்ணியிருப்போம் டோக்கனுக்கு. ஓகேவா? எக்ஸ்பைரி அப்படின்னு சொல்லி செட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி லைக் இந்த மாதிரி நீங்கள் ஒரு எக்ஸ்பைரியோட வச்சு ஒரு டோக்கன் ஜென்ரேட் பண்ணுறீங்கன்னா அப்போதைக்கு நம்மள்ட்ட பழைய டோக்கன் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி புது டோக்கனை மாற்றிக்கிறதுக்காக இந்த ஒரு ரவுட். ஓகேவா? இந்த ரவுட்டை கால் பண்ணுற மூலயமா ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணி ஒரு புது டோக்கன் நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் இது. ஓகேவா?
அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளோட வெரிஃபைல அந்த நெக்ஸ்ட் வந்து இந்த இன்ஸ்டால்டு ஆப் கொடுத்துருக்காங்களே, ஸோ இதை நம்ம இது பண்ணிக்கிறோம். ஸோ பேக்கேஜ் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா, அதுதான் இங்கே இம்போர்ட் பண்ணுறோம். ஓகேவா, ரெஸ்ட் ஜேடபிள்யூடி சிம்பிள் ஜேடபிள்யூடி ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் நம்ம இது பண்ணுறது. ஓகேவா, ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம இனிஷியல் கான்ஃபிகரேஷன் எல்லாமே செட் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நம்ம வியூஸ் போயிடலாம். ஓகேவா, ஸோ வியூஸ் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ரம் ஜாங்கோ ஃப்ரம் ரெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்கு ரெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் டெக்கரேட்டர்ஸில் இம்போர்ட் என்ன சொல்லலாம்னா நம்ம வந்து ஏபிஐ வியூ இம்போர்ட் பண்ணோம். ஓகேவா, ஸோ இது மூலயமா தான் வந்து நம்ம அந்த கெட் மெத்தடா போஸ்ட் மெத்தடா அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ டெஃப் நெக்ஸ்ட் எப்பயும் போல் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இது கிரியேட் பண்ணிடுறேன். ஓகேவா, கெட் ஓகேவா, ஸோ சும்மா கெட்டுனே போட்டுடலாமா. ஓகே, சும்மா கெட்டுனே போடுறேன். அண்ட் ரெக்வஸ்ட்டு அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் நம்ம இம்போர்ட் பண்ணோம். ஸோ ஃப்ரம் ரெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்கில் டாட் ரெஸ்பான்ஸ் இம்போர்ட் ரெஸ்பான்ஸ். ஓகேவா, ஓகே. அண்ட் கைஸ் உங்களுக்கு வந்து இந்த ஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் பற்றி தெரியல அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு டுட்டோரியல்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஓகேவா, அதில் மேபி ஒரு 12 வீடியோஸ் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட லிங்க் தரேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல ஏபிஐ வியூவில் வந்து நம்ம கெட் வியூ வந்து கொடுக்க போகிறோம். ஓகேவா, அட் ஏபிஐ வியூ இது வந்து கெட்டு. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா டேட்டா அப்படின்ற ஒரு இதை க்ரியேட் பண்ணிட்டு இதில் ஒரு ஆப்ஜெக்ட் தான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா, ஸோ ஐடி வந்து 1 அண்ட் நெக்ஸ்ட் வந்து நேம் வந்து அருண் அண்ட் ஏஜ் வந்து 21 அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஐடி 2. ஓகேவா, நேம் வந்து அனு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் வந்து ஏஜ் வந்து ஒரு 19 அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா, ஸோ இப்போ டேட்டா க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ ரிட்டர்னில் ரெஸ்பான்ஸ். ஓகேவா, ஸோ ரெஸ்பான்ஸில் நம்ம வந்து இந்த டேட்டாவை கொடுக்க போகிறோம். ஓகேவா, ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரவுட்டு க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா, ஸோ இப்போதைக்கு நான் வந்து இதில் வந்து லைக் என்ன சொல்கிறது, நம்ம இப்போதைக்கு க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ அப்போ இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, ஸோ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா ரிக்வெஸ்ட் கொடுத்துடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை ரன் பண்ணோம் இல்லையா, பைத்தான் manage.py run server. ஓகே, ஓகே. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன ரவுட் கொடுத்தோம், வெறும் கெட்டு தானே. ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து 404 வருது. ஒரு நிமிஷம், நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாடல்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணல. ஓகேவா, ஸோ அதை வந்து இம்போர்ட்ன்ற பாருங்க, மாடல்ஸ் வந்து மைக்ரேட் பண்ணல. ஸோ அதை முதல்ல பண்ணிடுவோம். பைத்தான் manage.py
மைக்ரேட் ஓகேவா. ம். ஸோ ஓகே. ஓகே. இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே 404 தான் வருது. ம், ஒரு நிமிஷம். ஓ மை காட். யூஆர்எல் செட் பண்ணவே இல்லை கைஸ். ஐயோ ஐயோ. இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் மட்டும் கொஞ்சம் மாறவே மாட்டேங்குது. ஓகே. யூஆர்எல் வந்து நம்ம என்ன கொடுக்கலாம்னா யூசர் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். சாரி, அந்த இடத்துல கெட்டுன்னு தானே கொடுத்துருந்தேன். ஸோ கெட்னே கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரம் ஏபிஐ டாட் வியூஸில் இம்போர்ட் கெட். ஓகேவா. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செட் பண்ணியாச்சு. ஓகேவா. ஓகே இப்போ இங்கே பார்ப்போம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வருது. ஓகேவா. அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா லைக் இப்போதைக்கு ஒர்க் ஆகுது இந்த இது. ஓகேவா. இங்கே வியூஸ் இங்கே தான் இருக்கா. ஓகே. ஸோ இப்போதைக்கு இது வந்து ஒர்க் ஆகுது. பட் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம்னா இதை வந்து ஒரு ப்ரொடெக்டட் ரவுட்டாக மாற்றணும். ஓகேவா. ஸோ அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணோம்னா டோக்கன் ஜென்ரேட் பண்ணணும். ஓகேவா. ஸோ டோக்கன் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி பண்ணியாச்சு. லைக் இந்த இதில் வந்து யூஆர்எல்ஸ் இருக்கு இல்லையா. இங்கே யூஆர்எல்ஸில் நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா அந்த ஏபிஐ டோக்கன். ஸோ இதை வந்து நம்ம இங்கேயே கால் பண்ணுவோம். ஓகேவா. ஏபிஐ ஸ்லாஷ் டோக்கன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வருது. ஓகேவா. டோக்கன் அப்படின்னு பேர் இது வந்து வருது. இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ரவுட்டுக்கு வந்து நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கொடுக்கணும். பட் இப்போதைக்கு நம்மள்ட்ட வந்து எந்த ஒரு யூசரும் இல்லை. ஓகேவா. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சூப்பர் யூசர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ ஜஸ்ட் ஒரு யூசர் க்ரியேட் பண்ண அந்த டோக்கன் எடுக்கணுன்றதுக்காக. ஓகேவா. ஸோ பைத்தான் மேனேஜ் .py அண்ட் இதில் வந்து கிரியேட் சூப்பர் யூசர். ஓகேவா. சூப்பர் யூசர். ஓகே. யூசர் நேம் வந்து அட்மின் சொல்லி கொடுத்துட்றேன். அண்டு இமெயில் வேணாம் இப்போதைக்கு. பாஸ்வேர்டு அட்மினே கொடுத்துடலாம். ஓகே எஸ் கொடுத்துடலாம். ஓகே இப்போ வந்து யூசர் க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ சிம்பிளாக நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம வேறு ஏதாவது நேம் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து எரர் தான் வரும். ஓகேவா. ஓகே. ஓகே. நான் வந்து என்ன பண்ணுறேன்னா சும்மா ஒரு நேம் கொடுக்குறேன். ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நோ ஆக்டிவ் அக்கௌண்ட் வித் க்ரிடென்ஷியல் அப்படின்னு சொல்லி வருது. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ணதை கொடுப்போம். ஓகேவா. அட்மின் அண்ட் பாஸ்வேர்டு அட்மின் தானே கொடுத்தோம். ஸோ அட்மின். ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 2 இது வந்திருக்கு. ஓகேவா. ரெஃப்ரெஷ் டோக்கன் அண்டு வந்து ஆக்சஸ் டோக்கன். ஓகேவா. ஓகே. லைக் இந்த இதில் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் இல்லையா. ஸோ இந்த ரவுட் வந்து ரெஃப்ரெஷ்ன்ற ஒரு இது. ஸோ அதுக்கான இதுதான் இது. ஓகேவா. இதை வந்து அந்த ரவுட்டில் அனுப்புகிற மூலயமா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். மேபி இதை வந்து நம்ம ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா. லைக் இந்த ஜேடபிள்யூடி ஆத்தில் வந்து நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் மேபி நம்ம வரப்போகிற வீடியோஸ் நெக்ஸ்ட் வீடியோஸில் கூட பார்க்கலாம். ஓகேவா. ஸோ இப்போதைக்கு ஒரு ஜேடபிள்யூடி எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படி அதை பற்றி பார்க்கலாம். ஓகேவா. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சஸ் டோக்கன். ஓகேவா. ஸோ இந்த ஆக்சஸ் டோக்கன் தான் இது பண்ண போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா
இப்போ இதில் வந்து கெட் ஓகேவா. ஸோ இந்த கெட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விசிபிளாக இருக்குது ஓகேவா. இது வந்து நம்ம இன்னும் லைக் டோக்கன் ஜென்ரேட் பண்ணியாச்சு. பட் ஆனால் அந்த டோக்கன் இல்லாமல் தான் இது வந்து டிஸ்ப்ளே ஆகிட்டு இருக்கு ஓகேவா. ஸோ டோக்கனோட டிஸ்ப்ளே ஆகணும் ஓகேவா. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லைக் அது எப்படி சொல்கிறேன்னா நம்ம இந்த இடத்துல வந்து கெட் பண்ணி பார்ப்போம் ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு இந்த ப்ரௌசரில் எங்கே டோக்கன் போடுறோம் இதாகிறோம் தெரியாது. ஸோ அதனால் நான் இதில் காட்டுறேன் ஓகேவா. ஸோ இப்போதைக்கு நம்மள்ட்ட டோக்கன் எதுவும் இல்லை ஓகேவா. ஸோ ஆத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேரியரில் டோக்கன் எதுவுமே இல்லை. பட் ஆனால் நமக்குனால இதை பார்க்க முடியுது ஓகேவா. ஸோ இதை பார்க்கக்கூடாது டோக்கன் இல்லாமல் ஓகேவா. டோக்கன் இல்லாமல் நமக்கு டேட்டா கிடைக்கக்கூடாது சர்வர்லேருந்து. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதுக்கு செட்டிங்ஸில் போயிட்டு நம்ம பர்மிஷன்ஸ் ஆட் பண்ண போகிறோம் ஓகேவா. ஓகே, நம்ம ஆல்ரெடி இங்கே ஆட் பண்ணிக்கோம் இல்லையா டிஃபால்ட் அத்தன்டிகேஷன் கிளாஸ்னு. அண்ட் இதில் வந்து நம்ம பர்மிஷன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா டிஃபால்ட் பர்மிஷன் கிளாஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறோம் ஓகேவா. பர்மிஷன் டிஃபால்ட் பர்மிஷன் கிளாஸஸில் ரெஸ்ட் ஃப்ரேம்ஒர்க் டாட் பர்மிஷன் டாட் இஸ் ஆத்தன்டிகேட்டட் ஓகேவா. இஸ் ஆத்தன்டிகேஷன் ஓகேவா. ஓகே, இப்போ நம்ம வந்து அதை செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா. ஓகே, என்னன்னா could not import REST framework permissions. ஸோ கைஸ் இது ஒன்றும் இல்லை லைக் ஒரு டைப்போகிராஃபி எரர் தான் ஓகேவா. ஸோ என்ன அப்படின்னா நான் பர்மிஷன்னு போட்டிருப்பேன் ஓகேவா. பர்மிஷன்ஸு அண்ட் இஸ் ஆத்தன்டிகேட்டட் ஓகேவா. ஆத்தன்டிகேஷன்னு போட்டிருப்பேன் ஓகேவா. ஸோ இந்த ஒரு டைப்போகிராஃபினால தான் நமக்கு வந்து இந்த இதில் எரர் வந்துச்சு ஓகேவா. ஸோ இப்போ வந்து ஓகே தான். அண்ட் இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம இது பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். ஆத்தன்டிகேஷன் க்ரிடென்ஷியல் வேர் ப்ரொவைடட் அப்படின்னு சொல்லி வரும். அதுக்கு ஒரு நிமிஷம் என்னென்னா ஃபஸ்ட்லேருந்து இது பண்ணுவோம் ஓகேவா. ஸோ நம்ம யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா கெட் ரவுட் தானே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கெட்டு நான் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அத்தன்டிகேஷன் க்ரிடென்ஷியல் வேர் ப்ரொவைடட் அப்படின்னு சொல்லி வருது ஓகேவா. ஓகே, ஸோ இதாங்க இது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லைக் இதே இதில் வந்து நம்ம இன்னொரு இது க்ரியேட் பண்ணி இப்போ நம்ம டோக்கன் மூலயமா எப்படி இது பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து நியூ ரிக்வெஸ்ட்டு அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து ஏபிஐ டோக்கன் அப்படி தானே இருக்குது. ஓகே, ஏபிஐ ஸ்லாஷ் டோக்கனில் நான் என்ன பண்ண போகிறேன்னா பாடியில் வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து நான் சென்ட் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ யூசர் நேம் அண்ட் இதில் வந்து பார்த்தோன்னா நம்மளோட அந்த யூசர் நேம் ஓகேவா, அட்மின்னு அண்ட் பாஸ்வேர்டு ஓகேவா. பாஸ்வேர்டில் அட்மின் ஓகேவா. ஓகே, ஸோ இப்போ நான் சென்ட் பண்ணுறேன் ஓகேவா. சாரி கெட்டில் போஸ்ட் மெத்தடு called via post method URL does in nd slash URLs
ஓகே. இப்போ வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்சஸ் டோக்கன அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த ஆக்சஸ் டோக்கன காப்பி பண்ணிட்டு, லைக் நம்ம இந்த பேரியர்ல டோக்கன்லாம் பேஸ்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இத செக் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு இந்த இது வரும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இத எடுத்துடுறேன். ஓகேவா? கேன்சல் பண்ணிட்டு நான் சென்ட் பண்றேன்னா, ஆத்தென்டிகேஷன் கிரெடென்ஷியல் நாட் புரொவைடட் அப்படின்னு சொல்லி அந்த டோக்கன் வரல அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இப்போ இத குடுத்தேன்னா, நமக்கு டோக்கன் வருது. ஓகேவா? ஸோ இவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு லைக் நான் சொன்ன மாதிரியே வந்து சிம்பிளாக தான் இருந்திருக்கும். லைக் ஒரு லைப்ரரி ஜேடபிள்யூடி லைப்ரரி யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து சிம்பிளாக இருக்கும். இதே நோட்.js நம்ம பண்ணுறப்போ வந்து என்னென்னா, நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு இதுக்கும் வந்து இந்த வெரிஃபை பண்ணுறதுக்கு இது பண்ணுறதுக்குன்னு தனித்தனியாக எழுதுவோம். ஓகேவா? பட் இதில் செட்டிங்ஸில் நம்ம போய் இது பண்ணுறது மூலயமா நம்மளால் வந்து எல்லா ரவுட்டுக்கும் ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதில் நம்ம எல்லா இதுக்கும் இது பண்ண வேண்டியது இல்ல. அதுவே வந்து செட் பண்ணிக்கும். ஓகேவா? நம்ம கால் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. லைக் செட்டிங்ஸில் போயிட்டு நம்ம இந்த அத்தன்டிகேஷன் பர்மிஷனை மட்டும் கொடுத்துட்டு எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா, டோக்கன் இல்லாமல் யாராலையுமே வந்து நம்மளோட டேட்டாவை கெட் பண்ண முடியாது. ஓகேவா? அது இன்பில்டாக செட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்ருங்க கைஸ். அண்ட் லைக் தட்டி விட்ருங்க. அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ். ஓகேவா? ஸோ அந்த டவுட்ஸ் கிளியர் பண்ணுறேன். ஓகேவா? அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பை கைஸ்.